இன்றைக்கி நம்ம ஒரு இஃப்தார் ஸ்நாக் ரெசிபி ஒன்று பார்க்கலாமா வாங்க. இப்போ 1.5 கப் அளவு மைதா எடுத்துக்கிட்டு தேவையான அளவு உப்பும் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து மாவு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு ஒரு 1/2 hour ஊறட்டும். இப்போ ஒரு பவுலில் வேக வச்ச சிக்கன், ஒரு பெரிய வெங்காயம் பொடியான இருக்கிறது, 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக மல்லி இலை, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மயோனிஸ் இதோட ஆட் பண்ணி கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவை இந்த மாதிரி நல்லா பரத்திட்டு இந்த அளவுக்கு ஒரு 3 லேயராக கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் மிக்சரை இதுக்குள்ளே 2 வாட்டி ரோல் பண்ணிவிட்டு கீழே இருக்க பகுதியை இந்த மாதிரி கத்தியில் கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே எல்லாத்தையும் ரோல் பண்ணி இதே மாதிரி எல்லா இதையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஆயிலை காய வச்சு இதை நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து பாருங்கள். இஃப்தாருக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸு. ஈவினிங் குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்ப பிடிக்கும். வெளியே நல்ல கிறிஸ்பியாக உள்ள அந்த ஸ்டஃபிங் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.